பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க சற்று நேரத்தில் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமநவமி என்பதால் ராமநாதசாமி கோயிலில் வழிபாடு நடத்த ஏற்பாடு. ராமநவமியை ஒட்டி ராமேஸ்வரம் கோயிலில் சாமி தரிசனம் செய்யும் பிரதமர் மோடி. தியானமும் செய்ய உள்ளதால் ஏற்பாடுகள் தீவிரம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ரயில் நிலையம் முதல் பாம்பன் ரயில் நிலையம் வரை புதிய தூக்கு பாலம் வழியாக ஒரு பயணம். தெற்கு ரயில்வே வெளியிட்ட ஹைப்பர் லாப்ஸ் வீடியோ. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் பேருந்து சேவை நிறுத்தம். பல கிலோமீட்டர் நடந்தே செல்லும் பயணிகள். உதகையில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 700 படுக்கை வசதிகளுடன் கொண்ட பிரம்மாண்ட மருத்துவமனை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுகவின் செங்கோட்டையன் மீண்டும் சந்திப்பு. சென்னை கிண்டியில் உள்ள பிரபல ஹோட்டலில் நடந்த சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதாக தகவல். சென்னை விழுப்புரம் பகுதிகளைச் சேர்ந்த 16 பாஜக மாவட்ட தலைவர்களுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. மாற்றப்படலாம் என கூறப்படும் நிலையில் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை அடுத்த அம்பத்தூரில் சாலையில் நடந்து சென்ற முன்னாள் ராணுவ வீரரை முட்டி தள்ளிய மாடு. தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் 19 தையல்கள் போடப்பட்டன. சென்னை, டெல்லி அணிகள் மோதி IPL போட்டிக்கு கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை. 11 பேரை கைது செய்து திருவல்லிக்கேணி போலீசார் நடவடிக்கை. கேரளாவில் உரிய காலத்திற்குள் பணியை முடிக்காததால் தனியார் நிறுவன ஊழியரை நாயை போன்று மண்டியிட வைத்து அழைத்து சென்ற கொடூரம். விசாரணை நடத்த தொழிலாளர் நலத்துறை ஆணை. மனைவி மற்றும் மாமியாரிடம் நடிகர் தர்ஷன் தகாத முறையில் நடந்து கொண்டதாக நீதிபதியின் மகன் விளக்கம். உண்மை தெரியாமல் யாரும் பேச வேண்டாம் என்றும் கோரிக்கை. கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் நடமாடிய ஒற்றை யானை. விரட்ட முயன்ற வனத்துறையினரை விரட்டியதால் பரபரப்பு. மத்திய பிரதேசத்தின் குனோவில் 104 டிகிரி வெயிலால் தவிக்கும் சிவிங்கி புலிகள். தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்க்கும் கிராம மக்கள். காசாவில் மருத்துவ உதவிக்குழுவினர் 15 பேரை படுகொலை செய்த இஸ்ரேல். கடைசி நிமிட காட்சிகள் வெளியானதால் அம்பலம். தோனியின் ஓய்வு குறித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த CSK பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங். தோனி எனும் வலிமையாக இருக்கிறார் என்றும் அவருடன் இணைந்து செயல்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பெருமிதம். உதகை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அதிநவீன பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். புதிய மருத்துவமனையில் என்னென்ன வசதிகள் உள்ளன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.
தனியார் மருத்துவமனைக்கு சவால் விடும் வகையில் கட்டப்பட்டுள்ள உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் காட்சிகள்தான் இவை. நீலகிரி மாவட்டத்தில் பல அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இருந்த போதிலும் உயர் ரக சிகிச்சைகளுக்கு மக்கள் கோவை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது. இதனால் தங்கள் பகுதிக்கு பன்னோக்கு மருத்துவமனை வேண்டுமென நீலகிரி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஏறத்தாழ 450 கோடி ரூபாய் மதிப்பில் 40 ஏக்கர் பரப்பளவில் 700 படுக்கை வசதிகளுடன் பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டுள்ளது. காது, மூக்கு, தொண்டை, எலும்பு முறிவு, காசநோய், தீக்காயம் உள்ளிட்ட 21 துறைகளும் MRI, CT ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் காண்போரை வியக்கச் செய்கிறது புதிய பன்னோக்கு மருத்துவமனை. பழங்குடியின மக்களுக்காக 50 படுக்கை வசதிகளுடன் கூடிய நவீன தனி சிகிச்சை வார்டுகள் கட்டப்பட்டுள்ளன. இனி அவசர சிகிச்சைக்காக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு 3 மணி நேரம் பயணிக்க வேண்டிய அவசியமில்லை என மக்கள் கூறுகின்றனர். இங்கே ஒரு தலைவலி காய்ச்சல்னா நாங்கள் அரசு பொது மருத்துவத்தை போவோம். மற்றும் மேல் சிகிச்சைக்காக போகணுன்னா நாங்கள் கோவை மாவட்டத்துக்கு தான் செல்ல வேண்டும். அங்கிருந்து எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். இப்போ அந்த 3 மணி நேரம் எங்களுக்கு இங்கேயே மிச்சமாகுது. ஸோ எங்களை மாதிரி ஒரு ஏழைகளுக்கு, ஒரு நடுத்தர மக்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறோம். புதிய அரசு பன்னோக்கு மருத்துவமனையால் இனி உயர் ரக மருத்துவம் இலவசமாக கிடைக்கும் என உதகையைச் சேர்ந்த ஜெகதீஷ் மகிழ்ச்சியுடன் கூறினார். கூடலூரில் கோத்தகிரிலேருந்து ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால், கூடலூர்லேருந்து ஒருத்தர் பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு சொன்னால் 5 மணி நேரம் ட்ராவல் எடுத்துக்கும். அப்போ அவங்களுக்குலாம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். இப்போ நமக்கு இங்கே நம்ம முதல்வர் ஓப்பன் பண்ணுறது எங்களுக்கு இந்த மருத்துவமனை போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. பழங்குடியின மக்களுக்கு என தனி வார்டு தொடங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தோடர் இனத்தைச் சேர்ந்த மீன்ராஜ் தெரிவித்தார். எஸ்டிக்காக 50 தனி படுக்க வேணும்னு கேட்டிருந்தோம். நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வந்திருந்தார். அப்போ சொன்னார், கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை நான் முதல்வர்கிட்ட கொண்டு போகிறேன், அவர் உங்களுக்கு செஞ்சு தருவாருனாரு. அதே மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுல முதல்வருக்கும் நன்றி, ஹெல்த் மினிஸ்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரியில் கூடுதல் வரப்பிரசாதமாக மருத்துவமனை அமைந்திருப்பதாக ஜார்ஜ் கூறினார். கனவுல கூட நம்ம எதிர்பார்க்காத அளவு இந்த இப்பேற்பட்ட மருத்துவமனை வருமானு நான் கனவுல இருந்தோம். அது நிச்சயமாக நிறைவேற்றி தந்த நமது பாராளுமன்ற உறுப்பினருக்கும் திறந்து வைக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் கோடான கோடி உதகை மக்கள் நன்றியை அளிக்கிறோம். மலை பிரதேசங்களிலேயே சிம்லாவுக்கு அடுத்தபடியாக நீலகிரியில் நவீன பன்னோக்கு மருத்துவமனை அமைந்திருப்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த கூடுதல் பெருமையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் ஐயாசாமி. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்தது. இன்று கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மதுரை மாநகர பகுதிகளில் மாலையில் தொடங்கிய மழை இரவு வரை நீடித்தது. விருதுநகர் பகுதிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள சூலக்கரை, சத்திரரெட்டியபட்டி, பட்டம்புதூர், பேராலி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெண்ணந்தூர், படுகம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. கோவை மாநகரில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் தொடர்ந்து 4வது நாளாக மிதமான மழை பொழிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலும் மழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்தது. திருப்பூரில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்ததால் அறிவொளி நகரில் 3000 வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதில் 300க்கு மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால்
பொருட்கள் சேதமடைந்தன. அன்னைக்கு ஒரு நாள் தீர்வு மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அதே தொடர்ந்து வருஷம் இதே மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கு. நாங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு நைட்டும் பகலும் முழிச்சுக்கிட்டு தண்ணியோட நாங்க எங்க போய் இருக்கிறது? நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஊர்ல இருக்கேன். இங்க தண்ணி எப்பவுமே வந்துட்டே இருக்கு. மழை பெஞ்சா அது நிக்கவே மாட்டேங்குது, வந்துட்டே தான் இருக்கு. யார் வந்தாலும் சரி, இதுக்கு ஒரு தீர்வு இருந்தா போதுங்க. இதனிடையே திருப்பூர் மாநகர பகுதியில் உள்ள தனியார் கோன் வைண்டிங் நிறுவனத்திற்குள் மழைநீர் புகுந்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான எந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் சேதமடைந்தன. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடியில் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வெளுத்து வாங்கிய நிலையில் நொய்யல் இணைப்பு ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கரித்தமலை பகுதியில் இருந்து காங்கேயம் பாளையம் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. 5-6 ஸ்கூல் இருக்குதுங்க. இந்த 6 ஸ்கூலுக்கு உண்டான பொதுமக்களும் சரி, குழந்தைகளும் சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வழியை தான் போய் ஆகணுங்க. கசவலை ஊராட்சி கூட்டு போட்டதுல ஒரு 7-8 கிராமம் இந்த இருக்குதுங்க. அதுல இருந்து எல்லாருமே இந்த வழியா போகணும். இதுல சென்னை மாநகர், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல இடங்களிலும் லேசான மழை பெய்தது. இந்நிலையில் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது.